ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தந்திரம் ஒன்றே போதும், தந்திரம் செய்து புராண கதைகளை துணையாக கொண்டு பொய் பேசி பித்தலாட்டம் செய்தே எதிர்க்கட்சிகள் மேல் பழி போட்டு இந்த மாதிரியான ஃபார்முலாக்களிலேயே ஆட்சி அதிகாரத்தை சுவைக்கலாம் என்று நினைத்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற இலங்கையிலே நடந்திருக்கின்ற தேர்தல் முடிவு பேரிடியாக வந்து இறங்கி இருக்கிறது. கொள்கையை பேசிய ஒரு மனிதன், அனுரா குமார திசநாயக்க, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இலங்கையினுடைய தலைவர், இலங்கை ஜனதா விமுக்தி பெரமுனா, அது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த தலைவர் ரோகண விஜயவீரவுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக வெளிப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட வெற்றியின் விளிம்பில் இருக்கிறார். வெற்றி பெற்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய வெற்றி செய்தி இந்த சங்கி கூட்டத்தினுடைய தலையிலே பேரிடியாக விழுந்திருக்கிறது. கொள்கையை பேச முடியாது, கொள்கையே இல்லை. நம்ப முடியாத கற்பனை கதைகள், புராண கதைகளின் துணை கொண்டு பிறர் மேல் பழிச்சொல் போட்டு பொய் பேசி திரிகின்ற இந்த கூட்டத்திற்கு ஒரு நல்ல பேரிடியான செய்தி வந்திருக்கிறது. முதலில் அனுரா குமார திசநாயக்கவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அந்த வேவ் இந்தியா முழுவதும் பரவட்டும். இப்பொழுது நாம் பேசவிருப்பது சந்திரபாபு நாயுடு கிளப்பி விட்டிருக்கின்ற விஷயம். சந்திரபாபு நாயுடுவா அல்லது அதற்கு பின்னணியிலே இருக்கிறது RSS என்றால் RSS தான், RSS பாஜக. இது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வைத்த வெடியா, கன்னி வெடியா, இல்லை சந்திரபாபு நாயுடுவுக்கு வைத்த ஆப்பா? முழுமையாக பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எடுத்து. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குணம், அவன் யாரை அடிக்க போறானே தெரியாது, யாரை கவிழ்க்க போகிறான், யாரை காலவரை வாரிவிட போறான், எந்த கட்சியை உடைக்க போறான் என்று அவனை படைத்த பிரம்மாவுக்கே தெரியாது. இப்ப அவன் பிளான் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்றதா சந்திரபாபு நாயுடுவோட சேர்ந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் உண்மையிலே செய்ய போறது, அடி விழுக போவது சந்திரபாபு நாயுடு. ஜெகன்மோகன் ரெட்டி மேல் பழிய தூக்கி போட்டாங்க, அவர் மாட்டு கொழுப்புல லட்டு செஞ்சார் அப்படின்னு சொல்லி. அதற்கு தோதாக அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். இவர் கிறிஸ்தவர். அவருடைய ஆட்சி காலத்தில் இவங்க திருப்பதியில் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் நடக்குது, சர்ச்சுகள் இருக்குது அப்படின்லாம் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். தோதாக இந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஜெகன்மோகன் ரெட்டியை முழுமையாக அழித்து விடலாம் என்று இவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் போட்டு இவங்களுக்குள்ள ஒரு வேலை பார்த்து இதை பெருசா, குஜராத் கம்பெனி தான், குஜராத்தில் இருக்கின்ற ஒரு கம்பெனி தான் இதில் மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறார். அவனுடைய ஒன்று இதை சொன்னா அமுல் நெய்யை வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனால் அது முழுவதும் எரும மாட்டு நெய். பார்த்துக்கணுங்கடா, அது எரும மாட்டு நெய். அதனால் அவர்களுடைய வேலை திட்டம் என்பது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை திட்டம், RSS வேலை திட்டம் என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியை க்ளோஸ் பண்றதில்லை. அவர் வீழ்த்தியாச்சு. அவர்கிட்ட 10-15 MLA தான் இருக்கிறாங்க. ராஜ்யசபாவில் MP இருக்காங்க. யாருக்கு வேணும்? பிறகு தோற்று போன, MLA அதிகம் இல்லாத, மக்களவையில் MPக்கள் இல்லாத, மாநிலங்களவையில் மட்டுமே MPக்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஜெகன்மோகன் ரெட்டியை தாக்கி வீழ்த்தி என்ன புண்ணியம், பாரதிய ஜனதாவுக்கு என்ன லாபம் இதில் என்றால் அங்கேதான் இருக்கு விஷயம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டம் எப்பொழுதுமே யாரோட போய் சேர்றானோ அவனை தான் அழிப்பான். இது ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி, இது ஒரு புற்றுநோய் மாதிரி. அது தெரியாம உள்ள வாங்கிட்டீங்கன்னா உங்களை கரைச்சு அழிச்சு முடிச்சிருவான். அதே மாதிரி நாயுடுவின் உடலில் உள்ளே புகுந்து கொண்ட புற்றுநோயாக, வைரஸ் காய்ச்சலாக இன்றைக்கு பாஜக RSS இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது.
ஏன்னா இவங்க உத்தவ் தாக்கரே, அதாவது சிவசேனாவோட கூட்டணி வைத்து உத்தவ் தாக்கரேயை காலி பண்ணி ஷிண்டேயை கொண்டு வந்து அங்கே காலி பண்ணாங்க. போற இடமெல்லாம் அஸ்ஸாம்ல இருந்து எல்லா மாநிலத்திலும் எந்த கட்சி இவர்களுக்கு இடம் கொடுத்ததோ, எந்த மாநில கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததோ அங்கே எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஹரியானாவில எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அங்கே அதற்கு பிறகு வந்து சௌதாலாவுடைய கட்சியை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா, கர்நாடகா, எங்கெங்க உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒற்றை ஆட்சி, ஒற்றை கட்சி, அதுதான் இருக்கும் அவங்களுடைய அஜெண்டா. அதுல இவங்க அடுத்ததாக தேர்வு செய்திருப்பது ஒரிசாவை சொல்லாம விட்டோம். நவீன் பட்நாயக் ரொம்ப மதியுகத்தோட தான் ஆட்சி பண்றதாக நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கிழிச்ச கோட்டை தாண்டாத தர்மபத்தினி மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு நவீன் பட்நாயக். என்ன ஆச்சு அவர் கதி? அங்கே இருந்த ஆளுகளை எல்லாம் பிடிச்சி இழுத்து பாரதிய ஜனதா கட்சியை பெருசாக்கி ஜெயிச்சு வந்துட்டானா? இதேதான் இப்ப சந்திரபாபு நாயுடுவை அண்டி அவருக்கு ஆலோசனை சொல்லி அவருக்காக இப்ப வேலை செய்யறான்னா கவுக்க போறது சந்திரபாபு நாயுடுவை, ஜெகன்மோகன் ரெட்டி இல்ல. ஜெகன்மோகன் ரெட்டி இப்ப பிளந்து இது பண்ணி என்ன லாபம் அதுல? ஆகவே இப்ப பாரதிய ஜனதா கட்சி RSS உடைய அஜெண்டா என்னன்னா, சந்திரபாபு நாயுடுவோடு ரொம்ப நேசமாக ஒட்டி உறவாடுவது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறது. இதன் மூலம் எந்த சந்தேகமும் வராதபடிக்கு, தங்கள் மேல் எந்த சந்தேகத்தின் நிழலும் வராதபடிக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. முதலில் சந்திரபாபு நாயுடுடைய எம்பிக்களை முதல்ல வளைக்க பார்ப்பாங்க. இந்த எம்பிக்களை வளைக்கின்ற அதே நேரத்தில் நாயுடுவினுடைய பார்ட்டியை உடைப்பான். உடைச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை அங்கே கொண்டு வருவான். நாயுடுவினுடைய எம்பி தேவைப்படுகின்ற எம்பியை உடைச்சு காலி பண்ணி எழுதுக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நாயுடு என்ன பண்ணாரு? அவர் ஒண்ணு நேரடியாக மக்களை சந்தித்தவர் முதல்வராகவில்லையே. அவருடைய மாமனார் ராமராவுடைய கட்சியை ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டார். தெலுங்கு தேசம் கட்சியை கிட்னாப் பண்ணி ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போனவர் தானே சந்திரபாபு நாயுடு. அப்புறம் விதைச்சதை அறுக்கணும்ல. அதே வேலையை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்ய போகிறது. எழுதி வச்சுக்கிறங்க. இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருடமோ சந்திரபாபு நாயுடுடைய எம்பியில 3இல் 2 பேர் அல்ல, முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு போவார்கள். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய எம்எல்ஏக்களையும் உடைத்து சுக்குநூறாக்கி தேவையான அளவு எம்எல்ஏக்களை கொண்டு வந்து கூண்டோடு அப்படியே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை ஆந்திராவில் வைப்பாங்க. நாயுடுவுக்கு கண்ணு மறைஞ்சு போச்சு. கண்ணை ஊழ்வினை மறைக்கிறது. நாயுடுவுடைய சந்திரபாபுடைய கண்ணை மறைப்பது ஊழ்வினை, முன் செய்த ஊழ்வினை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மாமனாருக்கு என்ன செஞ்சாரோ அதுதான் திருப்பி தாக்கும். யாரோடு சேரக்கூடாதோ, யாருக்கு ஆதரவளிக்க கூடாதோ அந்த தந்திரசாலிகளுக்கு, யார் கையிலே அதிகாரம் இருந்தால் இவருக்கு பிரச்சனையோ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடி விழுக போகிறது சந்திரபாபு நாயுடு. நாயுடுடைய கட்சி உடைத்து சுக்குநூறாக்கப்படும். இப்ப லட்டுக்குள்ள மாட்டு கொழுப்புன்னு சொல்லி ஜெகன்மோகனை காலி பண்றது மாதிரி தெரியும். ஆனால் ஜெகன்மோகனை காலி பண்ண முடியாது. அவர் ஒரு கிறிஸ்தவர் என்பது தெரியும். இதையெல்லாம் தாண்டித்தான், இந்த இந்துத்துவ இதையெல்லாம் தாண்டித்தான் ஜெகன்மோகன் வெற்றி பெற்று ஆட்சி செய்தார். அதே சமயம் முழுமையான இந்துத்துவாவுக்கு ஆந்திர மக்கள் வாக்களிப்பார்கள் என்றால் இந்த லட்டுவை வச்சு ஒரு அரசியல் கட்சியை காலி பண்ண முடியும். மாட்டு கொழுப்பை வைத்து லட்டை வச்சு அது வேணா நார்த் இந்தியாவில் சரியா வரும், வட இந்தியாவுக்கு, ஆந்திராவுக்கு அது சரியா வராது. கொஞ்சம் பிசையினாலும் போதும். இடறி, அதாவது சந்திரபாபு நாயுடு காலுக்கு பக்கத்தில் குழியை தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க.
அவர் பின்னாடி பார்க்கல, காலுக்கு பின்பக்கமாக குழி தோண்டுகிறார்கள். எல்லாம் தோண்டி முடிச்ச உடனே ஒரே தள்ளி குழிக்குள்ள தள்ளி விட்டு மண்ணை போட்டு மூடிடுவானுங்க பாரதிய ஜனதா கட்சியும் RSS. இதுதான் நடக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீங்க தந்திரங்கள் இதன் மூலமாகவே ஆட்சியை பிடித்தால் மக்களை வறுமையிலே தள்ளி மக்களுடைய தேர்தல் முடிவுக்கு எதிராக ஆட்சியை பறித்து ஆட்சி அமைத்தால் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் என்ன லட்சணம் என்று தெரியும். மக்களை வறுமையிலே தள்ளினால் அவன் ஏழுமலையானை படைத்த அப்பனே வந்தாலும் சரி எல்லாரையும் ஏலம் போட்டு வித்து தின்றுவேன். அவனுக்கு மாட்டு கொழுப்பு தடவி இருக்கா லட்டுல, அதெல்லாம் தேவையே கிடையாது. பசி வந்தால் 10 பறந்து போய்விடும். அந்த லட்டையை மாட்டு கொழுப்புன்னு தடவுனா என்ன, குடுன்னு சொல்லி லட்டையே திம்பான். பசிக்கு முன்னால் எல்லாம் பஞ்சாக பறந்து ஓடிவிடும். ஆந்திரா வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டால் அதற்கு காரணம் சந்திரபாபு நாயுடுவும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் என்ற அளவிலே மக்கள் திசை மாறுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆனால் அவன் செய்யறது தான் செய்வான். நாயுடுவுடைய ஆட்சிக்கு நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த லட்டு விஷயம் ஒருவேளை இப்ப இனிமேல் சாப்பிடுகிற லட்டுல சரியான ருசி இல்லைன்னா, சரியான ருசியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மக்கள்லாம் என்னையா இது நல்லாவே இல்லையா லட்டு, பரவாயில்லையா மாட்டு கொழுப்பு தானே நல்லா தாயா இருந்துச்சு, அந்த மாட்டு கொழுப்பு கலந்தே எங்களுக்கு லட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டா என்னையா பண்ணுவீங்க பாரதிய ஜனதா கட்சி? மக்கள் லட்டு ருசியாக இல்லை, மாட்டு கொழுப்பு தடவினால் தான் இந்த லட்டு ருசியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீங்க? இப்படி பேசுகிற நாக்கு என்றைக்குமே இந்தியாவில் நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டவர்கள் தான் பல கோடி பேர். எச்சரிக்கையா இருங்க. இந்த லட்டு விஷயம் எலிப்பொறிக்குள் வைக்கப்பட்ட அந்த லட்டுக்காக, ஒரு இறைக்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு அவன் ஆட்சியில் இருக்கிறாங்கிறதுக்காக அவனை எதிர்த்து பேச முடியாம போட்டி போட்டு ஆதரித்ததன் விளைவு, மோடி சர்க்காரை போட்டி போட்டு ஜெகன்மோகனும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரித்ததன் விளைவு, அதற்கான விலையை இப்போது ஜெகன்மோகன் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அதற்கான விலையை கொடுக்க போறவர் சந்திரபாபு நாயுடு தான். இப்ப புரியாது, பார்ட்டியை உடைத்து சுக்குநூறாக்கும் போது புரியும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.